அல்லாஹ் தஆலா நம்ம நபியை பார்த்து குறிப்பா 2 இடங்கள்ல பேசுறான். என்ன சொல்றான்? இந்த இறை மறுப்பாளர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பூமியிலே உல்லாசமாக சுற்றி திரிவது அது உங்களை மயக்கி விட வேண்டாம். அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஏன்? ரொம்ப அற்பமான என்ஜாய்மெண்ட் நபியே அது. பிறகு அவர்கள் நிரந்தரமாக தங்க போவது நரகத்திலே. அது தங்கக்கூடிய இடங்களில் ரொம்ப கெட்ட இடம். தாங்க முடியும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே நீங்க பார்க்கணுமா, நீங்க பார்த்து சந்தோஷப்படணுமா, தக்வா உள்ளவங்களை பாருங்க. துன்யால ஆடம்பரமான காரு, ஆடம்பரமான சொகுசு வாழ்க்கை, அவங்கள பார்க்காதீங்க நபியே, பார்த்து மயங்கிறாதீங்க. அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களை பாருங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக ஹராமை விடக்கூடியவர்களை பாருங்கள். நரகத்தை பயந்து பாவத்தை விடக்கூடியவர்களை பாருங்கள். சொர்க்கத்தை ஆசைப்பட்டு அமல்களை செய்யக்கூடியவர்களை பாருங்கள். உலகத்தை விற்று மறுமையை வாங்கக்கூடியவர்களை பாருங்கள். அவங்க ஏழையாகவும் இருக்கலாம், பணக்காரர்களாகவும் இருக்கலாம், படித்தவர்களாகவும் இருக்கலாம், பாமரர்களாகவும் இருக்கலாம். அவர்களுக்கு என்ன இருக்கிறது? சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்காக நதிகள் அவர்களை சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கும். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக தங்க வைக்கப்படுவார்.